வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பொது தொழிலாளர் சங்கம் சார்பாக உண்ணாவிரதம் நடைபெற்றது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பொது தொழிலாளர் சங்கம் சார்பாக சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பொது தொழிலாளர் சங்க மாநில தலைவர் வி. குமார் அவர்கள் இந்நிகழ்விற்கு தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக CITU மாநில தலைவர் A. சவுந்தரராசன், CITU மாநில பொருளாளர் மாலதி சிட்டிபாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில பொது செயலாளர் R. புவனேஸ்வரன், மாநில செயலாளர்கள் N. ராசப்பன், K. கதிரேச பாண்டியன், K. ராசாங்கம், மாநில பொருளாளர் M. ஏழுமலை, மாநில துணைத் தலைவர்கள் S. லூர்துசாமி, K. சுப்பராஜ் மற்றும் மாநில சங்க நிர்வாகிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். 2023ஆம் ஆண்டு கண்காணிப்பாளர் பதவி உயர்வில் உள்ள குளறுபடிகளை தவிர்த்து வெளிப்படைத்தன்மையை செயல்படுத்த வேண்டும். ஓய்வூதியர்களின் ஓய்வூதியத்தை குறைந்தபட்சம் ரூபாய் 9,000 வழங்க வேண்டும் முதலான கோரிக்கைகள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பொது தொழிலாளர் சங்கம் CITU சார்பாக இன்றைக்கு நாங்கள் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு நேற்று தினம் இரவு மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் ஆகிய இடங்களிலிருந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ள இருந்த அந்த தொழிலாளர்களை காவல்துறை கைது செய்துள்ளது. அந்த அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அதே போல தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பல ஆண்டு காலமாக காலி பணியிடங்கள் ஏராளமாக இருக்கிறது. காலி பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும். பருவகால ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். குறிப்பாக 2013ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை பணியாற்றக்கூடிய பருவகால ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இந்தியன் கேஸ் ஊழியர்களுக்கு கூலி உயர்வு வழங்க வேண்டும். அவர்களுக்கு நிரந்தரம் செய்ய வேண்டும். சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு வழங்க வேண்டும். அதே போல ஆயிரக்கணக்கான அந்த இளைஞர்கள், பெண்கள், குறிப்பாக படித்தவர்கள் அந்த கணினி ஆபரேட்டர்களாக பணியாற்றுகிறார்கள். அந்த தொழிலாளர்களை நிர்வாகம் நிரந்தரம் செய்ய வேண்டும். அதோடு கூட கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் பெறக்கூடிய ஓய்வூதியம் என்பது அற்ப தொகையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஓய்வு பெற்று ஓய்வூதியம் பெறக்கூடிய தொழிலாளிகளுக்கு மாதந்தோறும் 9,000 ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். உடனடியாக தமிழக அரசும் நிர்வாகமும் இதில் தலையிட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய அடுத்த கட்ட இயக்கம் என்பது வேலை நிறுத்தத்தை நோக்கி செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குமார், மாநில தலைவர்.